ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம க்ரன்ச்சி சிக்கன் பஃப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நல்லா கழுவி உள்ளே சேர்த்துக்குங்க. நாங்கள் ஒரு 5-6 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறோம். 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக புதுசாக நறுக்கிக்கணும். நான் இன்றைக்கி ஃபுட் ப்ராசஸரில் போட்டு பிளெண்ட் பண்ண போகிறேன். அதே மாதிரி ஒரு கேரட்டையும் சின்னதாக வெட்டி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பிளெண்டர் யூஸ் பண்ணலன்னா கையிலேயே கூட சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம். இப்போ சிக்கன் ஆட் பண்ணுறேன். சிக்கனையும் அதே மாதிரி நல்லா மெலிசாக பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். ஓகே, இப்போ ஒரு 20 நிமிஷம் போல் ஆகிருக்கு. பொட்டேட்டோ வந்துருச்சான்னு பார்ப்போம் வாங்க. ஒரு முள்ளுக்கண்டி எடுத்து குத்தி பாருங்கள். இன்னும் ஓவலை நல்லா ஒரு அரை மணி நேரம் அந்த பொட்டேட்டோவை தண்ணியிலே கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தோலை சீவி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ சட்டியில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். நாங்கள் ஏறக்குறைய ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறோம். அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், கேரட், அப்புறம் கோழி, இதை 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்கி விட போகிறோம். ஒன்றா சேர்த்துக்குங்க, எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சேர்த்துக்காதீங்க. சொல்ல மறந்துட்டேன், நாங்கன்னு சொல்கிறோம்ல, ஆக்சுவலி இந்த ரெசிபி என்னோடய ஃப்ரெண்டோட ரெசிபி. அவங்க இன்றைக்கி நம்மளுக்காக செஞ்சு காட்டுறாங்க. நான் இன்றைக்கி அவங்க வீட்டிலேருந்து தான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் வதக்கி விட்டாச்சு. அந்த இறைச்செல்லாம் கலர் மாறிடுச்சு பாருங்கள். இதில் நம்ம கொஞ்சம் ஒயிட் பெப்பர் சேர்த்துக்க போகிறோம். நல்லா சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இதில் ஆயிஸ்டர் சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். கூடையே மேகியோட சீசனிங் கிச்சாப் இருக்குது, அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். கிச்சாப்லாம் ஆட் பண்ணும் போது அடுப்பு ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும், நான் அடி பிடிச்சிரும், அதுக்காக சொல்கிறேன். இப்போ நான் உருளைக்கிழங்கெல்லாம் தோல் உரித்து மேஷ் பண்ண போகிறேன். எல்லாம் நல்லா வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா தோல் உரிச்சிட்டு ஒரு முள்ளு கரண்டியோ இல்லை உங்கள்கிட்ட பொட்டேட்டோ மேஷோ இருந்துச்சுன்னா அதையும் போட்டு நல்லா மேஷ் பண்ணிடுங்க. ஆனால் இதை ரொம்ப குழையிற அளவுக்கு மேஷ் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு உடச்சி விட்டுட்டா மட்டும் போதும். ரொம்ப மேஷ் பண்ணிட்டா அப்புறம் நம்மளால் அப்புறமேல உருண்டை பிடிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இதில் அவங்க கொஞ்சம் ஒயிட் பெப்பரும் உப்பும் ஆட் பண்ணுறாங்க பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆக்கி வச்சுருந்தோம்ல அந்த சிக்கன், வெங்காயம், கேரட்டு அதோடு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விடணும். இதை செய்யும் போது அடுப்பு ஃபுல்லாக ஆஃபில் இருக்கணும். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு செய்யாதீங்க, கருகிறோம். ஓகே, மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுருவோம். மிக்ஸ் பண்ண பஃப் இந்த மாதிரி ட்ராயாக திக்காக இருக்கணும். தண்ணியாக சாகியாக இருக்கவே கூடாது, தண்ணி ஆட் பண்ணவே கூடாது, இப்படி இருக்கணும். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மொசரெல்லா சீஸ் எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம அந்த பஃப் உள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸ். இன்னொரு பிளேட்டில் கிழங்கு மாவு எடுத்து தனியாக ஒரு மங்கில் கொட்டி வச்சுக்கலாம். நம்ம அந்த கிழங்கை உருண்டை பிடிச்சி சீஸை உள்ளே ஸ்டஃப் பண்ணி அதை இந்த மாவில் போட்டு நல்லா திருப்பி விட்டுட்டு முட்டையில் நினச்சி பிரெட் க்ரம்ஸில் நினச்சி பொரிக்க போகிறோம். இப்போ கையை நல்லா கழுவிட்டு கை நல்லா ட்ராயாக இருக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஸ்டஃப் எடுத்து கையில் இந்த மாதிரி வச்சு நல்லா தட்டிக்குங்க. தட்டி நடுவில் மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருங்க, ஏன்னா அங்கே தான் நம்ம சீஸ் வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டு கொஞ்சோண்டு சீஸ் எடுத்து இதுக்குள்ளே நடு இடத்துல அப்படி லேசாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ மறுபடியும் அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃப் இருக்குல்ல, அதை எடுத்து மேலே வச்சு கவர் பண்ண போகிறோம். மேலே அந்த உருளைக்கிழங்கு எடுத்து நீங்கள் ஆட் பண்ணும் போது மேக் ஷுவர் அந்த உங்களோட பஃப்பில் எந்த இடத்துலையும் ஓட்டைகள் இல்லாமல் அழகாக அதை நீங்கள் மூடிடணும். அந்த சீஸ் வெளியில் தெரியக்கூடாது. ஏன்னா தெரிஞ்சிச்சுன்னா அப்போ நீங்கள் பொரிக்கும் போது அது நல்லா இருக்காது. ஸோ அந்த சீஸை மூடுற மாதிரி அளவுக்கு வேண்டிய மாவு கிழங்கு நீங்கள் போட்டு இந்த மாதிரி ஒரு பஃப் செய்யணும். இந்த மாதிரி நல்லா கை வச்சு உருட்டிக்குங்க. அவங்க பாருங்கள், அவங்க கை ரொம்ப ட்ராயாக இருக்குது, அந்த கிழங்கு கொஞ்சம் கூட தண்ணியாக இல்லை. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் மேலே லேசாக அமுத்தி விட்டுக்குங்க. இந்த மாதிரி தட்டையாக அமுத்தி விட்டுட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுருங்க. ஆனால் கண்டெய்னரில் போடுறது முன்னுக்கு இந்த மாவை நல்லா தடவிட்டு அப்புறமேல கண்டெய்னரில் எடுத்து அழகாக ஒன்றா அடுக்கி வச்சுருங்க. எனக்கு இந்த சைஸ்லேயே 14 15 உருண்டை வந்துச்சு, இந்த மாதிரி ஒரே சைஸில். ஓகே, நம்ம பஃப் இப்போ பொரிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு இரும்பு சட்டி எடுத்து நம்ம அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். சமைக்கிற எண்ணெய், பொரிக்கிறதுக்கு வேண்டிய எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பக்கெட்டு 2 முட்டையை நல்லா பீட் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் நான் முதல்ல சொன்னல இந்த பிரெட் க்ரம்ஸ் அதையும் ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம பஃப் எடுத்து முட்டையில் நினச்சி
அப்புறம் பிரெட் க்ரம்ஸ்லேயும் நல்லா ரோல் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு பொரிக்க போகிறோம். பொரிக்கும் போது எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கவே கூடாது. ஓரளவுக்கு சூடாக இருந்தால் போதும், இல்லைன்னா போட்டோன்னே கருகிரும். எண்ணெய் இந்த மாதிரி மீடியம் அளவுக்கு சூடாக இருந்தால் போதும். ரொம்பலாம் கொதிக்க விட்றாதீங்க எண்ணெயை. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுருங்க. இதே மீடியம் ஃப்ளேமில் 3 நிமிஷம் தாண்டக்கூடாது. லேசாக கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே பொரித்து எடுத்துருங்க. ஏன்னா உள்ளே எல்லாம் ஆல்ரெடி வந்துருச்சு. இப்போ நான் இதை அப்படியே பிச்சு காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்களா, உள்ளெல்லாம் வந்து எப்படி சீஸியாக எப்படி இருக்குன்னு. நீங்களும் அந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.